ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு காந்தா படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ இந்த படத்தை வந்துட்டு துல்கர் சல்மான் அப்புறம் வந்துட்டு பாக்யஸ்ரீ ஹீரோயினாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் சமுத்திரகனி இங்கே வந்துட்டு ஒரு வில்லன் மாதிரி இல்லாமல் ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி ஒரு கான்செப்டில் அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. தென் இந்த படத்தில் நிழல்கள் ரவி இருக்கார் அண்டு ராணாவும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு 60s நடக்கிற ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது. அதாவது நம்ம எம்ஜிஆர், சிவாஜி, எம்ஆர் ராதா, நம்பியார் இவங்கெல்லாம் வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த படம் நடந்த மாதிரி நமக்கு காட்டியிருக்காங்க. இந்த படத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கதையாக பார்த்தோன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஏன்னா அங்கங்கே நமக்கு போர் அடிக்க தான் செய்யுது. பட் ஒர்த் டு வாட்ச் இந்த படம் இன் தேட்டர்ஸ். ப்ளஸ் துல்கர் சல்மான் அப்புறம் பாக்யஸ்ரீ, சமுத்திரகனி இவங்க எல்லாருமே இந்த படத்தில் இருக்கிற கதாபாத்திரமாகவே தங்களை மாற்றிக்கிட்டாங்க. அவ்வளோ நேச்சுரலாக நடிச்சிருந்தாங்க. கிளைமேக்ஸில் துல்கர் அழுகிற சீன் ஆகட்டும், அதே மாதிரி இன்டர்வெல்ல அவர் கொடுக்குற மாஸ் மொமெண்ட்ஸ் ஆகட்டும், ப்ளஸ் அவருக்கும் சமுத்திரகனிக்கும் இருக்கிற ஃபேஸ் ஆஃப் ஆகட்டும், இது எல்லாமே ரொம்ப அந்த கதாபாத்திரமாக தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சே தவிர எங்கேயுமே நம்மளால் வந்துட்டு துல்கராக அவர் நடிக்கிறாரு அப்படின்றதே நம்மளால் வந்துட்டு கணிக்க முடியல. துல்கர் மகாதேவனாக நடிச்சிருக்காரு. அதே மாதிரி சமுத்திரகனி ஐயான்ற ரோலை நல்லாவே ப்ளே பண்ணியிருக்காரு. ப்ளஸ் நமக்கு பாக்யஸ்ரீ ஒவ்வொரு ஃபேம்லேயும் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்காங்க. அவங்க வந்துட்டு குமாரி அப்படின்ற ஒரு ஹீரோயின் ரோல், அந்த படமே வந்துட்டு படத்துக்குள்ளே ஒரு படம் எடுக்கிறது தான் அந்த படம். அதில் பாக்யஸ்ரீ வந்துட்டு குமாரி அப்படின்ற ஒரு கேரக்டர் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. எப்படி டெக்னாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போல்லாம் நமக்கு மல்டிபிள் கேமராஸ் எல்லாம் இருக்குது. அப்போ வந்துட்டு எப்படி நமக்கு 2 வியூஸ்லாம் காமிச்சாங்கன்றதெல்லாம் அவ்வளோ அழகாக காட்டியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஆங்கிள்லேருந்து இங்கே ஹீரோ நின்று பேசுகிறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹீரோவோட ஆங்கிளை கவர் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹீரோயின் இங்கே இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள மறுபடியும் 2வது டேக் எடுக்க வச்சு அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே க்ளோஸ்அப்பில் இன்னொரு ஆங்கிள்லேருந்து எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் ஃபிலிம் டெக்னாலஜிஸ் இருக்கும்போது அவ்வளோ கேன்ஸ் தேவைப்பட்டிருக்கும். ஒவ்வொரு கேனுக்கும் ஒவ்வொரு அடி இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ எடிட்டிங்கில் இதெல்லாம் சமுத்திரகனி ஒரு இடத்துல காட்டுவாங்க, உட்காந்து அவர் எடிட் பண்ணிகிட்டு இருப்பார், அந்த ஃபிலிம் ரோல்லாம் வச்சு பார்த்துட்ருப்பார். அதெல்லாம் ரொம்ப நல்லாவே நமக்கு காட்டிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் எங்கேயுமே வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு குமாரின்ற வார்த்தை மட்டும்தான், அவங்க பேர் சொல்லி மட்டும்தான் கூப்பிடணும் அப்படின்றதுல சமுத்திரகனியும் துல்கரும் அவ்வளோ ஆணித்தனமாக இருப்பாங்க. அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தில் ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 5க்கு வந்துட்டு நான் ஒரு 3 மார்க்ஸ் கொடுப்பேன். ஏன்னா இந்த லாஸ்ட் 2 மார்க் ஏன் கொடுக்கலன்னா, நிறைய போர் அடிக்க தான் செய்யுது. பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஒரு டாக்குமெண்ட்ரி டைப்பில் இந்த படம் இருந்துச்சு. என்ன நடக்குது எல்லாராலையும் கெஸ் பண்ண முடியும் என்ன நடந்துச்சுன்றது. இன்னும் கொஞ்சம் இது வந்து சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்கலாம். மற்றபடி ஆக்டிங் வைஸ் எல்லாருமே இதில் சூப்பர். அதில் நான் 5 out of 5 கொடுத்துறேன். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். வேறு ஏதாச்சும் அப்டேட்ஸ் வேணும்னாலும் நம்மளோட ஷார்ட்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.